ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்ப ஈஸியாக ஒரு 30 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஃபுல்லாக கேக்கை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆப்பிள் வச்சு தான் செய்ய போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை வந்து நான் இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி வட்டமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தின் ஸ்லைசஸாக வேணும்னா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தடிசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஆப்பிள் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பேனில் சேர்க்க போகிறோம்ல, அதனால நம்ம வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் வைக்கணும். அதனால நான் வந்து 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நடுசில் உள்ள சீடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாட்டில் மூடி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கத்தி வச்சாவது ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு நாசில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துறதேன். அடுத்தால நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மல் சுகர்ஸோட கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து சுகர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும், நிறைய வேண்டாம். நம்மளுக்கு இதுதான் டேஸ்ட்டே. நம்மளுக்கு வந்து அந்த சுகர் வந்து கேரமலைஸ்ட் ஆகும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆப்பிளை வந்து நம்ம சுற்றி வச்சிடலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தால வந்து நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு முட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். அது கூடாலே ஒரு பிஞ்ச் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கணும். அதுக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 2 3 4 5 6 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு வரலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் கரைஞ்சி நல்லா ஒரு க்ரீமியான நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து அடுத்தால மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கப் மெஷர்மெண்ட் இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடாலே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், விட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமியான பேட்டர் வந்து ரெடி ஆயிரும். அடுத்தால நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஆப்பிள்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு மேலே நம்ம அந்த மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சைஸாக தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன அளவு எல்லாமே நீங்கள் வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நம்மளுக்கு கூட கிடைக்கும். இது வந்து நார்மலாக மீடியம் சைஸாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தால இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இனி இதை வந்து நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். பேக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு இரும்பு கல் வந்து வச்சுருக்கேன். கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேக் பேட்டர் எடுத்து மேலே வச்சிடலாம். வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வச்சா போதும். நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும். ஒரு 20-25 டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக வந்து 30 நிமிஷம் எடுத்துச்சு. 30 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக் இல்லைனா கத்தி ஏதாவது வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குச்சியில் வந்து மாவு வந்து ஒட்டக்கூடாது. அப்போ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து வெளியே எடுத்து இனி ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பிள் நமக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பிள் வந்து நல்லா மேலே தெரியுது பாருங்கள். கீழே வந்து அந்த நாட்டு சக்கரைலாம் போட்டிருந்தோம்ல, அது நல்லா கேரமலைஸ்ட் ஆகி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த நாட்டு சக்கரை கேரமலைஸ்ட் ஆகி இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட்டே. அந்த நாட்டு சக்கரை அப்புறம் அந்த டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம இதில் வந்து ஆப்பிள் பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட.
பாருங்கள் அந்த நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ அழகாக கரிஞ்செலாம் போகாது, கொஞ்சம் கூட கரையில நம்ம கீழே வந்து இரும்பு கல் வச்சுருந்தாலும் அதனால் கரிஞ்செலாம் போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.